வணக்கம். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் ஒரு பக்கம் பார்த்தா அசுர வேகத்துல வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் கடன் சுமையும் ஏறிக்கிட்டு போகுது. இந்த ரெண்டு சவாலையும் தமிழ்நாடு அரசு தன்னோட புதிய பட்ஜெட்ல எப்படி சமாளிக்க போகுது? வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த எண்ண பாருங்க, 15%. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. வர்ற நிதி ஆண்டுல தமிழ்நாடோட பொருளாதாரம் இந்த வேகத்துல தான் வளரும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு அபாரமான வளர்ச்சி தான். ஆனா இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற கணக்குகள் என்ன? அதுலதான் இந்த பட்ஜெட்டோட முழு கதையும் அடங்கியிருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போற 5 முக்கிய பகுதிகள் இதுதான். தமிழ்நாட்டோட பொருளாதார நிலவரத்துல ஆரம்பிச்சு வருமானம், செலவு, கடன் நிலவரம், அப்புறம் எதிர்கால சவால்கள்னு ஒன்னொன்னா அலசலாம். சரி, முதல்ல இந்த 15% வளர்ச்சிங்கிற இலக்குக்கு அடித்தளம் என்ன? மாநிலத்தோட ஒட்டுமொத்த பொருளாதார நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிஎஸ்டிபி 35 லட்சம் கோடி ரூபாயை தாண்டும்னு எதிர்பார்க்கப்படுது. இது 15% வளர்ச்சி. ஆனா பொருளாதாரம் வளர வளர அதை சமாளிக்க அரசின் செலவுகளும் அதிகமாகும் இல்லையா? அதுதான் இந்த பட்ஜெட்டோட முதல் சவாலே. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ஒரு சின்ன ஒப்பீடு செஞ்சு பார்க்கலாம். தமிழ்நாட்டோட சராசரி தனிநபர் வருமானம் சுமார் 3 லட்சம் ரூபாய். இது இந்தியாவோட சராசரியை விட கிட்டத்தட்ட 1.5 மடங்கு அதிகம். இதுவே நம்ம மாநிலத்தோட பொருளாதார வலிமைக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஓகே, பொருளாதாரம் நல்ல வலுவா இருக்கு. ஆனா இவ்ளோ பெரிய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த அரசுக்கு பணம் எங்கிருந்து வருது? அரசாங்கத்தோட கஜானா எப்படி நிரம்புது? வாங்க அதை பத்தி இப்ப பார்க்கலாம். மாநிலத்தோட மொத்த வருவாயில ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதுல முக்கால்வாசி, அதாவது 75% மாநிலமே சுயமாக சம்பாதிக்கிறது தான். மத்திய அரசிடமிருந்து வர்றது வெறும் 1/4 பங்கு தான். இதுல இருந்து தமிழ்நாடு நிதி விஷயத்துல எவ்வளவு தற்சார்பா இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. மாநில வருமானத்துக்கு இந்த 3 வரிகள் தான் முக்கிய தூண்கள். இதுல மாநில ஜிஎஸ்டியை மட்டும் பாருங்களேன், கிட்டத்தட்ட 94,000 கோடி ரூபாய். அது மட்டும் இல்ல, ஒரே வருஷத்திலே 23% வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுது. இதுதான் மாநிலத்தோட நிதி இயந்திரத்தை இயக்குற முக்கியமான சக்தி. சரி, இவ்ளோ பணம் அரசுக்கு வருது. ஆனா இந்த பணம் எல்லாம் எங்க தான் போகுது? அரசோட முன்னுரிமைகள் என்னென்ன? இங்கதான் பட்ஜெட்டோட மிக முக்கியமான சில உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு. இப்போ உறுதி செய்யப்பட்ட செலவினம்னு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இது என்னன்னா, சம்பளம், பென்ஷன், வட்டி மாதிரி அரசால தள்ளி வைக்க முடியாத சில கட்டாய செலவுகள். இங்கதான் ஒரு அதிர்ச்சியான உண்மை இருக்கு. அரசுக்கு வர்ற ஒவ்வொரு 100 ரூபாயிலையும் 62 ரூபாய் சம்பளம், பென்ஷன், அப்புறம் வட்டி கட்டுறதுக்கே சரியா போயிடுது. அதாவது வருமானத்துல பெரும் பகுதி ஏற்கனவே செலவுக்கு ஒதுக்கியாச்சு. இன்னும் விரிவா பார்த்தா வருமானத்துல 28% சம்பளத்துக்கும், 21% வாங்கின கடனுக்கான வட்டிக்கும், 14% ஓய்வூதியத்துக்கும் போகுது. இதனால என்ன ஆகுதுன்னா, புதுசா ரோடு போடுறதுக்கோ ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கோ அரசாங்கத்து கையில இருக்கிற பணம் ரொம்பவே குறைஞ்சு போகுது. இந்த கட்டாய செலவுகள் போக மீதி பணம் எங்கெல்லாம் போகுது? இங்க பாருங்க, கல்விக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்து கிட்டத்தட்ட 58,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து சமூக நலத்திட்டங்களுக்கும் போக்குவரத்து துறைக்கும் கணிசமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து மக்களின் நலன்தான் அரசோட முன்னுரிமையா இருக்குன்னு தெரியுது. இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். மாநிலத்தோட நிதி ஆரோக்கியத்தோட மைய பிரச்சனையான பற்றாக்குறை மற்றும் கடன் நிலவரத்தை பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற ஒரு அடிப்படை கேள்வி இதுதான். தமிழ்நாடு தம் வருமானத்துக்குள்ள செலவு செய்தா இல்ல கடனை நம்பிதான் ஓடுதா? அடுத்த சில புள்ளி விவரங்கள் இதுக்கு பதில் சொல்லும். முதல்ல நிதி பற்றாக்குறைனா என்னன்னு பாத்துடலாம். சிம்பிளா சொன்னா, அரசாங்கத்தோட மொத்த செலவுக்கும் அதோட மொத்த வருமானத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் இது. இந்த பற்றாக்குறையை ஈடுகட்ட தான் அரசு கடன் வாங்குது. இங்க ஒரு நல்ல விஷயம் தெரியுது. நிதி பற்றாக்குறை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. போன 2 வருஷங்களை விட வர வருஷம் இது 3% குறையும்னு அரசு இலக்கு வச்சிருக்கு. இத நிதி ஒழுங்க கடைபிடிக்கிறதுக்கான ஒரு நல்ல அறிகுறி. மாநிலத்தோட மொத்த கடன் தொகை பாக்குறதுக்கு பெருசா இருந்தாலும் இங்க ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. மாநிலத்தோட பொருளாதாரம், அதாவது ஜிஎஸ்டிபி, கடனை விட வேகமா வளருது. இதை எப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம சம்பளம் வேகமா ஏறும்போது நம்ம வீட்டு கடன் சும்மா கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி தோணும் இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும். இது ஒரு மிக முக்கியமான பாசிட்டிவான விஷயம். இதுவரைக்கும் நாம வரவு, செலவு, கடன் கணக்கெல்லாம் பார்த்தோம். சரி, இனிமே இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு என்ன சொல்லுது, என்னென்ன பெரிய சவால்கள் முன்னாடி இருக்குன்னு பார்க்கலாம். பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட சில முக்கியமான எதிர்கால நோக்குள்ள திட்டங்கள் இது.
செமிகண்டக்டர் மிஷன், காலை உணவு திட்ட விரிவாக்கம், சென்னை பக்கத்துல ஒரு புதிய நகரம்னு மாநிலத்தோட வளர்ச்சிக்கு ஊக்கம் கொடுக்கிற பல திட்டங்கள் இதுல இருக்கு. இவ்ளோ வளர்ச்சி திட்டங்கள் இருந்தாலும் மாநிலத்தோட நிதிநிலைய ஒரு பெரிய சவால் பின்னுக்கு இழுக்குது. அதுதான் டான்ஜெட்கோ. இது ஒன்றும் புது பிரச்சனை இல்ல. 2021 அரசு அறிக்கை இந்த அமைப்பை முழுசா மாத்தி அமைக்கணும்னு எச்சரிச்சிருக்கு. இந்த நம்பரை கேட்டா நீங்க கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. வெறும் கடந்த சில வருஷத்துல மட்டும் டிஎன்ஜிகோ நஷ்டத்தை ஈடுகட்ட அரசு 83,000 கோடி ரூபாய்க்கும் மேல கொடுத்திருக்கு. இவ்ளோ பெரிய தொகையை கொடுத்தும் அது தொடர்ந்த நஷ்டத்துல இயங்குறது மாநிலத்தோட நிதி ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய கேள்விக்குறிய எழுப்புது. ஆக இந்த பட்ஜெட் நம்ம முன்னாடி வைக்கிற கேள்வி இதுதான். ஒரு பக்கம் அதிவேகமான பொருளாதார வளர்ச்சி, இன்னொரு பக்கம் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கிற கடன். இது ரெண்டையும் ஒன்னா வச்சு தமிழ்நாட்டால வெற்றிகரமா பயணிக்க முடியுமா? இதற்கான பதில்தான் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?